கால்கள்ல வீக்கம் ஏற்பட்டதுன்னா முதல் விஷயமா மருத்துவரை போய் பார்க்கணும். ஆனா நம்ம எமர்ஜென்சியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பற்று போட்டு அங்க இருக்க நீரை வந்து நம்ம வெளியேற்ற வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாவே சுக்குத்தூள், மஞ்சள், முட்டை வெள்ளைக்கரு மூன்றையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது தோசை மாவு பக்குவம் இல்லாம நம்ம இட்லி மாவு ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் இறுகிய பக்குவத்துல அங்க அப்ளை பண்ணும். ஸோ கொலுசு போடுற இடத்துல மட்டும் இருந்ததுன்னா பாதம், கொலுசு போடுற இடம் கண்டைக்கால் வரைக்கும் இது பண்ணும். இல்ல அதையும் மேல இருக்கோம்னா மேல் வரைக்கும் வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணும். ஸோ அப்ளை பண்றப்ப அது உடனே அது குறைய ஆரம்பிச்சிடும். என்னன்னா யூரினா வந்து வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பிரைமரியா வந்து பண்ணிடணும். அடுத்து நார்மலாவே வந்து இவங்களுக்கு நம்ம பார்லி வாட்டர் வந்து கொடுக்கலாம். பார்லி வாட்டர் வந்து கொடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நீரை வந்து பெருக்கி தள்ளும். அதுக்காக பார்லி வாட்டர் கொடுத்த உடனே வீக்கம் குறைஞ்சிடுச்சு, திருப்பி வீக்கம் வருதுன்னா நம்ம பார்லி வாட்டரை கொடுத்தே நம்ம தள்ளிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஓவராவும் நீர்த்துவம் வெளியேறுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா மூச்சு பேச்சு இல்லாம போயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு தற்காலிகமா, ரொம்ப நம்ம சீரியஸ் கண்டிஷன் ஆகாம, டாக்டர்ஸை பாக்குற வரைக்கும் சீரியஸ் கண்டிஷன் ஆகாம இருக்க அந்த பார்லி வாட்டர். அது மாதிரி உணவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்லி கஞ்சி பொடிச்சு நம்ம நொய் கஞ்சி மாதிரி வந்து கொடுக்கலாம்.